தங்கள் ஊரில் தண்ணீர் பிரச்சினை நிலவுவது குறித்து முதலமைச்சரிடம் புகார் அளித்ததால் நெருக்கடி தருவதாக அதிமுக நிர்வாகி மீது பெண் ஒருவர் குற்றச்சாட்டு விடுத்துள்ளார். நாகை மாவட்டம் கீழ்வேலூர் ஒன்றியம் சாட்டியகுடியை அடுத்த சமத்துவபுரத்தைச் சேர்ந்தவர் முத்துலட்சுமி. ஊராட்சி அலுவலகத்தில் வேலை பார்த்து வரும் இவர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு சென்றார். ஆட்சியர் அலுவலகத்தில் நின்ற முத்துலட்சுமி மறைத்து வைத்த பெட்ரோலை எடுத்து தனது உடல் மீது ஊற்றி தீக்குளிக்க முயன்றார். இதை கண்ட காவலர்கள் உடனடியாக முத்துலட்சுமியை தடுத்து நிறுத்தி அவர் மீது தண்ணீரை ஊற்றினர். பின்னர் அவரிடம் கேட்டபோது தண்ணீர் வரவில்லை என முதலமைச்சரிடம் புகார் அளித்ததற்கு தங்கள் ஊராட்சியின் முன்னாள் தலைவர் சுமதி மற்றும் அவரது கணவர் ஜெயபிரகாஷ் ஆகியோர் நெருக்கடி தருவதாக கூறினார். அந்த மகளிர் சுய உதவி கணக்காளர் களப்பணியாளர்களை வச்சுக்கிட்டு என்னை அண்ணாசினப்படுத்தி எல்லா வேலையும் எடுத்துட்டாங்க. அந்த கிளர்க்கும் அந்த பிரசிடென்ட் கணவரும் பிரசிடென்ட் எல்லாம் சேர்ந்துக்கிட்டு எடுத்துட்டாங்க. என்னோட கோரிக்கை வந்து சார், அந்த பஞ்சாயத்தில் கிளர்க்கு என்னை இருக்க விட மாட்டாப்ல சார். எந்த பணியிலையுமே நான் இருக்க முடியல. ஒரு 100 நாள் கார்டு கூட எனக்கு கிடையாது. நீ இருக்கக்கூடாது எந்த பணியிலைங்க. இது வரைக்கும் நாங்கள் வேலை பார்த்தது எந்த பணியில நீ இருக்கக்கூடாது. இந்த ஊராட்சியில் ஒன்றை நினைச்சா நாங்கள் என்ன வேணாலும் செய்வோங்கிறாங்க. வேற ஆள் போடுறாங்க. இப்ப நான் அந்த கடந்த 2022ஆம் ஆண்டு உங்கள் தொகுதியில் ஸ்டாலின் என்ற நிகழ்ச்சி நடைபெற்றது. அப்போது முத்துலட்சுமி தங்கள் ஊரில் பல ஆண்டுகளாக தண்ணீர் பிரச்சினை நிலவுவதாக புகார் தெரிவித்தார். அப்போதிருந்தே சுமதி மற்றும் அவரது கணவர் தொடர்ந்து நெருக்கடி கொடுத்ததாக கூறப்படுகிறது. ஊரில் சுதந்திரமாக செல்ல விடாமல் அடிக்கடி மிரட்டி வரும் அதிமுகவை சேர்ந்த சுமதி ஜெயபிரகாஷ் மற்றும் ஊராட்சி செயலர் மீது நடவடிக்கை எடுக்குமாறு கண்ணீர் மல்க கேட்டுக் கொண்டார்.